ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி 1 டம்ளர், துவரம்பருப்பு 1 டம்ளர், அரை டம்ளர் கடலப்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. மாப்பிள்ளை சம்பா அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பருப்பு எல்லாத்தையும் 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிடலாம். அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 பூண்டு பல்லை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம், தேங்காய் அரை கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை நாம் எல்லாத்தையும் மாவில் சேர்த்துடலாம். தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடானதும் அடையை ஊற்றிடலாம். மேலே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். திருப்பி போட்டு 2 பக்கம் வெந்ததும் எடுத்துடலாம். நாம் எடுத்துடலாம். நம்மளுடைய மாப்பிள்ளை சம்பா அரிசி அடை ரெடி ஆயிடுச்சு. இதில் முருங்கைக்கீரை வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.